ஓகே நண்பா, நாம இன்னைக்கு இந்த ஃபோட்டோ தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணியாச்சு. ஏன்னா எல்லா வீடியோலையும் வந்து ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைனிங்காக சொல்ல முடியாது இல்லையா? ஸோ இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் ஒரு ஃபோட்டோ வந்து நம்ம எப்படி ஈஸியாக கட் பண்ணி லேயர் சேஞ்ச் பண்ணணும், கிளாசிக் என்ன, மேனிப்புலேஷன் என்ன, நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிக்கிறோம். ஸோ பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், எப்படி ஒரு ஃபோட்டோ ஈஸியாக கட் பண்ணி பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறதுன்னு. ஸோ நீங்கள் போய் விசிட் பண்ணலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பா. அப்போ தான் நான் எந்தெந்த டூல்ஸ் எந்தெந்த எஃபெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கும் புரியும். ஸோ ஒவ்வொரு ஃபோட்டோக்கும் ஒவ்வொரு விதமான எஃபெக்ட்ஸ் அண்ட் டூல்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால தான் நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறோம். சரி, ஓகே, நம்ம வந்து பேக்ரவுண்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் நண்பா. ஓகே நண்பா, நம்மளுடைய பேக்ரவுண்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ டேரெக்டாக வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஃபோட்டோவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக ஆட் ஃபோட்டோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஃபோட்டோவை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நண்பா. நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி நம்மளுடைய பேக்ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்டில்ஸ் இருக்கணும், அல்லது நம்ம ஸ்டில்ஸ்க்கு தகுந்த மாதிரியான பேக்ரவுண்டை சூஸ் பண்ணுங்கள் நண்பா. நெக்ஸ்ட் நம்ம சூஸ் பண்ணிட்ட மட்டும் போதாது, அதில் நம்ம செட் பண்ணக்கூடிய இமேஜ் வந்து ஒரு கரெக்டான ஒரு வியூவில் இருக்கணும். கரெக்டான வியூனா அதாவது பார்த்தா நம்மளுடைய செட் பண்ணிக்கிற இமேஜ் வந்து ஒரு ரியல் ஃபேக்ட் எந்த சைஸில் இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம கெஸ்ஸிங் பண்ணி அதை வந்து செட் பண்ணணும் நண்பா. அதுதான் வந்து எடிட்டிங்கில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, நம்மளோட இமேஜை வந்து அதில் செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துக்காங்க. இந்த வீடியோவை வந்து தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பா, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக டூல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்காங்க. அட்ஜஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு, அதாவது நம்மளுடைய ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப ஷேடோவாக இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பாருங்கள். இந்த கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸை பிரைட் பண்ணுறதுக்கு பிரைட்னஸை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். கான்ட்ராஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் ஏன் சொல்கிறேன்னா அது வந்து ரொம்ப டார்க் ஆகும். நெக்ஸ்ட் இந்த கிளாரிட்டிங்கிறது நம்மளோட இமேஜை வந்து கிளாரிட்டி பண்ணி கொடுக்கும். சேச்சுரேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜை வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அதில் இருக்கக்கூடிய கலரை இன்னும் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேஸ்க்கு மட்டும்தான் நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஹைலைட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் ஒயிட் பிளரிங் வந்து உங்களுக்கு கொண்டு வரும் உங்கள் ஃபேஸில். ஸோ டோட்டலாக இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண அப்புறம் என்ன பண்ணணும்னா எரேசரை கிளிக் பண்ணிக்காங்க. எரேசரை கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைஸையும் ஹார்ட்னஸ் எல்லாத்தையுமே ஃபுல்லாக வச்சுருங்க. வச்சுட்டு டோட்டலாக ஒரு எரேஸ் பண்ணிக்காங்க. எரேஸ் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் ஓகே கொடுத்துக்காங்க. ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் எரேசரை கிளிக் பண்ணுறீங்க. ப்ரஷ் ஐக்கானை கிளிக் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் இந்த ஹார்ட்னஸ் வந்து கம்மி பண்ணிவிட்டு சைஸை வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான தகுந்த சைஸில் வச்சுக்காங்க. இப்போ நம்மளுடைய ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு ஒயிட் ப்ளீச்சிங் பண்ண மாதிரி நல்ல ஒரு ஒயிட்டாக இருக்கும் நம்ம ஃபேஸு. வீடியோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பா, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் ஸ்கிப் பண்ணிங்கன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதே புரியாது. வேறு ஏதாவது ஒரு டெக் வீடியோ வந்தால் கூட அதை வந்து ஸ்கிப் பண்ணால் வந்து இந்த மேட்ருன்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஆனால் எடிட்டிங் போது அதை வந்து கவனமாக வந்து அதை பார்த்து லேர்ன் பண்ணால் தான் நாம் நெக்ஸ்ட்டு நம்ம ஃபோட்டோ எடிட் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டியோடு பண்ண முடியும் நண்பா. ஓகே கொடுத்த அப்புறம் மறுபடியும் டூல்ஸை கிளிக் பண்ணிக்காங்க. இப்போ வந்து நம்ம ஃபேஸை மட்டும் தானே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம், நம்மளுடைய ட்ரெஸ்ஸு பேக்ரவுண்ட்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்ல. ஸோ அதுக்காக வந்து அட்ஜஸ்ட்டை கிளிக் பண்ணிக்காங்க. மறுபடியும் அட்ஜஸ்ட்டை கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து சேச்சுரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் நம்மளுடைய பேக்ரவுண்டை வந்து கொஞ்சம் டார்க் பண்ணுறது. ஸோ கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இந்த சேச்சுரேஷனுங்கிறது. ஸோ அதை நல்லா ஒரு கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 65% வச்சுக்காங்க. அது உங்களுடைய இமேஜை பொறுத்து. நெக்ஸ்ட் எரேசர் கிளிக் பண்ணிட்டு நம்மளுடைய ஃபேஸை வந்து எரேஸ் பண்ணிக்காங்க. ஓகே கொடுத்தப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சா மட்டும் இந்த டூல்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரெச் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த பவரை ஃபுல்லாக வச்சுட்டு இதை வந்து ஒரு 3% வச்சுட்டு நீங்கள் அந்த ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக என்ன பண்ணுறீங்கன்னா எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிக்காங்க நண்பா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஆயில் பெயிண்டிங்கை கிளிக் பண்ணிக்காங்க நண்பா. ஆயில் பெயிண்டிங்கில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஆயில் பெயிண்டிங் இருந்து அந்த எஃபெக்ட் எதுக்காகனா நம்ம கட் பண்ணி லேயரோட பேக்ரவுண்டும் அதுவும் வந்து கன்வெர்ட் ஆகி இருக்கிறதுக்காக தான் அந்த ஆயில் பெயிண்டிங் வந்து யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2% வச்சுக்காங்க. ஓகே கொடுத்த அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிக்காங்க நண்பா. எஃபெக்ட்டை கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்டிக்கில் லாஸ்ட் ஒன் போய்க்காங்க. அதில் கார்ட்டூன் லேசர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்காங்க. அதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஃபேட் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஃபேட் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 95% வச்சுக்காங்க. வச்சுட்டு ஓகே கொடுத்துவாங்க நண்பா. ஓகே கொடுத்தப்புறம் மறுபடியும் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிக்காங்க. எஃபெக்ட்டை கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்எக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஹெச்டிஆர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹெச்டிஆர் கிளிக் பண்ணிக்காங்க. இது வந்து இமேஜை வந்து கொஞ்சம் ஹை ரெசல்யூஷன் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காக ஒரு 90
ஒரு 97% வச்சுக்காங்க இந்த ஹெச்டிஆரில். ஸோ இமேஜ் இப்போ உங்களுக்கு பார்க்கலாம் கொஞ்சம் ஹை ரிசல்யூஷன் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் எஃபெக்டை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஆர்டிஸ்டிக் கிளிக் பண்ணிக்காங்க நண்பா. அதில் வந்து லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபேட்டல் ஒன் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை சூஸ் பண்ணிக்காங்க அந்த எஃபெக்டை. இது வந்து நம்மளோட இமேஜை வந்து ஒரு ரியாலிட்டியை வந்து இன்னும் கொஞ்சம் பக்காவாக கொண்டு வரும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 96% வச்சுக்காங்க. 96 வச்சுட்டு ஓகே கொடுத்துக்காங்க நண்பா. நெக்ஸ்ட் வந்து இது ஒரு மேனிப்புலேஷன் பிக்குங்கிறதுனால பார்த்தீங்கன்னா நண்பா ஒரு லென்ஸ் பிளர் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் லென்ஸ் பிளர் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்காங்க நண்பா. ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுடைய லென்ஸ் பிளரை செலக்ட் பண்ணிக்காங்க. ஓகே நண்பா, லென்ஸ் பிளரை ஆட் பண்ணிவிட்டு அந்த லென்ஸ் பிளரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பிளண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் பண்ணிங்கன்னா அது ஸ்க்ரீன் ஆகும் நண்பா. ஸ்க்ரீன் ஆன அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பீச் சைடில் வந்து அந்த சன்லைட் அதாவது ஒரு பீச்சிலேருந்து நம்மளை நோக்கி வரும்போது ஒரு சன்லைட் வந்து எந்த ஒரு டைரக்ஷன் இருக்குமோ அதே மாதிரி பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த லென்ஸ் பிளரையும் வந்து பிளண்டை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் ஆகும். ஸோ இதை வந்து இந்த கார்னரில் கொடுத்துக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிஜமாக ஒரு ரியலாக வந்து அந்த சன்லைட் வந்து டேரெக்டாக நம்மளை நோக்கி வர மாதிரியும் அந்த க்ரீன் கலர் சன்லைட் வந்து அந்த பீச்லேருந்து அந்த கிளாரிங் அடிக்கிற மாதிரியும் ஒரு நேச்சுரலான ஒரு இது இருக்கும். அதாவது இந்த மாதிரி தான் வந்து கெஸ்ஸிங் பண்ணணும் நண்பா. நான் எப்போவுமே ஒரு எடிட்டிங்கிறது வந்து ஏன் ஒரு கெஸ்ஸிங்னு சொல்கிறேன்னா, இப்போ நான் இந்த மாதிரி பேக்ரவுண்டை சூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு இமேஜை கொண்டு போய் ஒரு ஆக்ஷனோ இல்லை த்ரில்லு ஹரர் பேக்ரவுண்டில் போய் செலக்ட் பண்ணால் அது வந்து நல்லா இருக்காது. ஸோ அது வந்து நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணுங்கள் அல்லது நீங்கள் பிக்சார்ட்டில் எடிட் பண்ணுங்கள். எல்லாத்துலேயுமே கான்செப்ட் ஒன்று தான். நம்ம எடிட் பண்ணக்கூடிய டூல்ஸோ சாஃப்ட்வேரோ வேணால் வேறையாக இருக்கலாம். ஆனால் வந்து நம்மளுடைய கான்செப்ட்டும் கெஸ்ஸிங்கும் ஒன்று தான். ஏன்னா வந்து நம்மளுடைய மேனிப்புலேஷன் இருக்கும்போது இந்த இமேஜுக்கு தகுந்த மாதிரியான பேக்ரவுண்டை சூஸ் பண்ணணும். அந்த பேக்ரவுண்டு நம்மளுடைய எடிட் பண்ணக்கூடிய கான்செப்ட்டுக்கு தகுந்த மாதிரியான எஃபெக்ட்ஸை யூஸ் பண்ணணும். ஸோ ஃபோட்டோஷாப்பில் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா இதே கான்செப்ட் தான், பிக்சார்ட்டில் பண்ணாலும் இதே தான். ஸோ ரெண்டோடைய ரிசல்யூஷன் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ மற்றபடி எல்லாமே சேம் கான்செப்ட் தான். ஸோ ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து எஃபெக்டை கிளிக் பண்ணிக்காங்க நண்பா. விக்னேட் பண்ணுங்கள், எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த விக்னேட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்காங்க நண்பா. இதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பா எரேசரை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபேஸ் மட்டும் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிரைட்னஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஓகே கொடுத்துக்காங்க நண்பா. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது நேமு லாகோ இந்த மாதிரி ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் ஏதாவது டைப் பண்ணுற மாதிரி தான் இந்த டெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் டூலை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம் நண்பா. ஸோ இதில் வந்து எஃபெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிற அளவுக்கு ஒன்றும் அதிகமாகலாம் ஒன்றும் ஆட் பண்ணல. ஸோ பிகாஸ் வந்து நம்ம ஒரு இமேஜை வந்து அதுக்கான கான்செப்ட் அந்த ஒரு இமேஜ் லெவலுக்கு தகுந்த மாதிரி தான் எஃபெக்ட்ஸை யூஸ் பண்ணணும். எஃபெக்ட்ஸ் இருக்குது ஏன்னா அது இதுன்ட்டு போட்டு விட்டோம்னா அது வந்து நல்லா இருக்காது. ஸோ இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துட்டோம். ஸோ இதே மாதிரி இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட இமேஜையும் இதே மாதிரி ஒரு பேக்ரவுண்டை சூஸ் பண்ணி ஒரு மேனிப்புலேஷன் பக்காவாக எடிட் பண்ணலாம் நண்பா. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ஃபோட்டோவை எடிட் பண்ணுறதுக்கு நம்ம மொபைலில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.